உலகலாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலபுலாவிய நேர்மலை வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று கார்த்திகை 17/2/2024 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு சோமவாரம். அப்படி சோமவாரமாக இருக்கக்கூடிய இன்று, அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவாரத்தில் நாம் சிவ சிந்தனையோடு சிவபெருமானை தரிசிப்போம். அதாவது கார்த்திகை சோமவாரம் என்று குறிப்பாக அப்படி சொல்கின்ற நேரத்தில் இன்றைக்கு சிவ வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு பல 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் என்று குறிப்பிடுவார்கள். ஆகையினால் நாம் அப்படி வெறும் தரிசனத்தின் வழியாகவே அற்புதமாக அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடிய ஒரு அற்புத வழிபாடாக இருக்கக்கூடிய சிவ வழிபாடு, அதிலும் சோமவாரத்தில், அதிலும் கார்த்திகை சோமவாரத்தில் வரக்கூடிய வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அப்படி அமைந்திருக்கின்றது பாருங்கள். இதிலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா சிவாலயங்களிலும் இந்த கார்த்திகை சோமவாரத்தன்று மாலையில், அதாவது நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய, அதாவது தினசரி வரக்கூடிய அந்த பிரதோஷ காலமாக இருக்கக்கூடிய சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாரே சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்ன செய்வார்கள், இந்த சங்காபிஷேகம் என்று இறைவனுக்கு சிவபெருமானுக்கு சங்கினாலே அபிஷேகம் செய்வார்கள். இது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகின்றது. இந்த சங்காபிஷேகம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது சங்கினாலே ஏன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக கார்த்திகை சோமவாரத்தில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதியை ஏன் ஏற்படுத்தினார்கள் அதையும் நாம் சிந்திப்போம். அதாவது நமக்கு ஓரளவிற்கு தெரிந்த செய்தி தான், இருந்தாலும் அதனை கொஞ்சம் நாம் திரும்பவும் அப்படி சிந்திப்பதை போல அமைத்து நாம் சிந்திப்போம். அதாவது நமக்கு நன்றாக தெரியும், சந்திரன் அழகு என்று சொன்னால் அதனை சந்திரனைத்தான் குறிப்பிடுவார்கள். அப்படி சந்திரன் அழகாக இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் ஆணவத்தோடு இருந்தார். அப்படி ஆணவத்தோடு இருந்ததன் காரணமாக யாரையும் மதிக்காமல், அதாவது கொஞ்சம் ஈகோவோட, அதாவது இந்த மாதிரி புராணத்திலெல்லாம் கதை வடிவத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நீதியை, இன்டைரக்டாக ஒரு மெசேஜை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற மகத்தான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சந்திரன் அப்படி அழகாகி இருக்கின்ற காரணத்தினாலே யாரையும் மதிக்காமல் இருந்தார். அப்படி செயல்பட்டு கொண்டு இருந்தார். அவருக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று கருதிய சிவபெருமான் என்ன செய்தார்? அடாடா, அற்புதமாக அந்த சந்திரனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது கார்த்திகை 3வது சோமவார சிவ தரிசனத்தை, சிவபெருமானை ஒரு பக்தி பாடலோடு தரிசிப்போம். வாருங்கள். கார்த்திகை 3வது சோமவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் சிவ சிந்தனையோடு சிவபெருமானையும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சிவபெருமான் என்ன செய்தார்? சந்திரன் ஆணவத்தோடு அப்படி அபசாரம் செய்யக்கூடிய வகையில் செயல்பட்ட காரணத்தினால் சந்திரனுக்கு உன்னுடைய அழகு தேயட்டும் என்று சொல்ல, அந்த வகையில் சந்திரனுடைய கலைகள் அப்படியே தேய்ந்து கொண்டே வந்தது, அழகு தேய்ந்து கொண்டே வந்தது. அந்த வகையிலே தான் தேய்பிரை வந்தது என்று குறிப்பிடுவார்கள். இப்படி அழகானது குறைந்து கொண்டே வர அமாவாசை என்று முழு சந்திரனும் இல்லாமல் அப்படி இருக்க சந்திரன் நடுங்கி போய் என்ன செய்தான்? சிவபெருமானுடைய கால்களிலேயே வந்து விழுந்தான். வந்து விழுந்த உடனே சிவபெருமான் என்ன செய்தார்? மன்னித்தார். சிவனிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இரக்க குணமே அதுதான். என்ன என்று சொன்னால், யார் அவரை வந்து சரண் அடைந்தாலும் உடனடியாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான தெய்வம் யார் என்று சொன்னால் சிவபெருமான் என்பதை காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே சிவபெருமான் என்ன செய்தார்? காலில் விழுந்த அந்த சந்திரனை தன்னுடைய சிரசிலை எடுத்து சூடிக்கொண்டார். பாருங்கள், தவறு செய்தவன் காலில் விழுந்தான், அவனை தூக்கி தன் தலையிலே சூடிக்கொண்டார்.
அதாவது பாவ மன்னிப்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் திரும்பவும் தவறு செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்று. அதுதான் நம்முடைய தர்மத்தினுடைய சிறப்பே. எப்படி என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக ஒரு தவறை செய்துவிட்டு பாவ மன்னிப்பு என்று அந்த இறைவனிடம் கேட்டு அதற்கு பிறகு திரும்பவும் அந்த தவறை செய்தால் என்ன அர்த்தம்? அந்த தவறு செய்யாதவனாக அப்படி திரும்பவும் உயர வேண்டும். அந்த வகையில் தான் நம்முடைய தெய்வங்கள் கருணையை காட்டுகின்றன. அந்த வகையில் சிவபெருமான் சந்திரனுக்கு அருள் செய்து அந்த சந்திரனை தன்னுடைய சிரசில் அப்படி சூடிக்கொண்டார். சூடிக்கொண்டதன் காரணமாக இறைவன் சந்திரசேகரன், அதாவது சேகரன் என்று சொன்னால் அப்படி தலையிலே சூடிக்கொண்டவன் என்று பொருள். அதாவது எப்படி என்றால், சேகரன் என்று சொன்னால் சூடிக்கொள்ளக்கூடியவன் என்று பொருள். புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராஜராஜ சோழன் மிகப்பெரிய சிவபக்தன். அந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலை அமைத்தவன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த ராஜராஜ சோழ மன்னன் தனக்கு என்ன பெயரை வைத்துக் கொண்டான் தெரியுமா? சிவபாத ஹிருதய சேகரன். அதாவது பாருங்க, சிவனுடைய பாதத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பக்தன் என்ற கருத்தின் அடிப்படையில் சிவபாத ஹிருதய சேகரன் என்று தனக்கு பெயரை வைத்து கொண்டான். என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு பக்தி பாருங்கள். அதை போல சந்திரனை தன்னுடைய தலைகளை சூடிக்கொண்டார் சிவபெருமான். ஆகையினால் சந்திரசேகரன் என்று அழைக்கப்பட்டார், சந்திர சூடேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார், சந்திர மௌலீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். இப்படி சந்திரனுக்கு அருள் செய்த நாள் எது என்று சொன்னால் கார்த்திகை சோமவாரம். ஆகையினாலே தான் கார்த்திகை சோமவாரத்தில் அந்த சிவ தரிசனம் என்பது நமக்கு சிறப்பை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் இப்பொழுது நாம் சிவபெருமானை ஒரு பக்தி பாடலோடு தரிசிப்போம் வாருங்கள். கார்த்திகை சோமவாரம், அதிலும் 3வது சோமவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் சிவபெருமானை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். சிவபெருமான் எப்படி என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் செய்யக்கூடியவர் என்பதற்கு அந்த சந்திரனுக்கு அவர் அருள் செய்தது அந்த நிகழ்ச்சியின் வழியாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகின்றது என்று நாம் சென்ற பகுதியில் பார்த்தோம். சிவபெருமானுக்கு சங்கினாலே அபிஷேகம் செய்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்திலேயே மிக மிக புனிதமானது என்ன என்று சொன்னால் சங்கு. இந்த உலகத்திலேயே மிக மிக புனிதமானதாக இருக்கக்கூடிய அந்த சங்கினால் இறைவனுக்கு அப்படி வாசனை திரவியங்கள் நிரப்பப்பட்ட தீர்த்தத்தை வைத்து அல்லது பால் தயிர் போன்றவற்றை வைத்து அந்த சிவபெருமானுக்கு இன்றைக்கு சங்கினால் அபிஷேகம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த சங்காபிஷேகத்தை, அதிலும் கார்த்திகை சோமவாரத்தில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தை அந்த சிவனை யார் தரிசனம் செய்கின்றார்களோ, ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம் அல்லவா, அதாவது நாம் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவோம் என்று. அதாவது யாகம் என்று சொல்கின்ற நேரத்தில் அது மிக மிக ஒரு எளிதான செயல் அல்ல. அதிலும் அஸ்வமேத யாகம் என்று சொன்னால் அந்த காலத்தில் அரசர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய யாகம். இப்பொழுது அதை போல் யாகமெல்லாம் நாம் எப்படி செய்ய முடியும்? ஆகையினால் மிக எளிமையாக எப்படி என்றால், இந்த சிவபெருமானை நாம் கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேக நேரத்தில் தரிசனம் செய்தோம் என்று சொன்னாலே நமக்கு 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கைமேல் கிடைக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால், இதைவிட ஒரு எளிய வழிபாடு வேறு என்ன இருக்க முடியும் அல்லவா? அதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அழகாக அந்த வேத வாக்கியத்திலேயே குறிப்பிடுவார்கள், ஆசுதோஷகா என்று. அதாவது ஆசுதோஷி என்றெல்லாம் அப்படி குறிப்பிடுவார்கள். ஆசுதோஷி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தவறு செய்தவனை அந்த தவறை பெரிதாக நினைக்காமல் மன்னித்து அருள் செய்யக்கூடிய தெய்வம் என்று. ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான கார்த்திகை சோமவாரத்தில் ஆசுதோஷியாக, அதாவது நம்முடைய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் என்ற கருத்தின் அடிப்படையில் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்ற ஒரு நீதியை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று தெரிவித்து, கார்த்திகை 3வது சோமவாரத்தில் நம்முடைய நிகழ்ச்சியின் வழியாக சிவ தரிசனம் பெற்ற அனைத்து அன்பர்களும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.